அட்ரா சக்கா இத்தனை நாளா லீவ்ல போயிட்டு வந்தது ரொம்ப ஜாலியா இருக்கு. என்ன புரிஞ்சுதா? இந்த லீவுக்கு நம்ம நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கோமா, அதை ஸ்வைப் பண்ணி பார்க்கிறதுக்குள்ள வருஷமே ஓடிடும். அப்படியா? இருந்தாலும் நான் எல்லா போட்டோஸையும் பாப்பேன். என்ன புரிஞ்சுதா? நல்லா பாரு. ஆனா உன் விரலுக்கு நகை சுத்தி வந்துற போகுது, பார்த்து ஜாக்கிரதை. ஹனி, நீ எத்தனை போட்டோஸ் பாப்ப? அட, இந்த ஹனி எங்க போயிட்டா? வர வர இந்த ஹனி அவன் இஷ்டப்படி பேச ஆரம்பிச்சிட்டான். பிளேன்ல பைலட் கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? எழுந்திருந்த வண்டியை உன் பிரதர் ஓட்டுவான்னு சொன்னான். டாங்கி, அந்த பெல்ட்டை விட்டு வெளியில வா. முதல்ல அங்க இருந்து குதி. அங்க பாரு. அனி, பெருசே ஏன் அப்படி பண்ற? என்னுடைய இன்டர்வியூவை அப்புறம் எடுத்துக்கலாம். வாங்க வீட்டுக்கு போகலாம். ஹனி, உன் பேக் எல்லாம் எடுத்துட்டு போமா. தள்ளுங்க, வழி விடுங்க. இன்னைக்கு குரானா குடும்பத்தை சேர்ந்த ஒளி விளக்கு என் பையன் ஹனி வீட்டுக்கு வர போறான். அவன் தான் என்னோட பையனா இருக்கணும். சின்ன சின்ன காதலா பெருசாயிடுச்சு, பெரிய பெரிய கண்கள் சின்னதாயிடுச்சு, கலரும் கொஞ்சம் கம்மி ஆயிட்டான். ஃபாரினோட தண்ணி அவனுக்கு ஒத்துக்கல போல இருக்கு. நான் உன்னை லேசா கிண்டல் பண்ணதுக்கு என்ன துரத்துறதுக்கு புளி அனுப்பிச்சு வச்சிட்டியா? என் பட்டு, என் செல்லம், என் புஜ்ஜி, என் புள்ள புல்லு. ஒரு நிமிஷம் நில்லுங்க. எதுக்கு நீங்க அவனை துரத்திட்டு ஓடுறீங்க? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையே தடுப்ப? என் பையனை நான் மீட் பண்றது உனக்கு பிடிக்கலையா என்ன? என் பையன் 3 வருஷம் ட்ரைனிங் முடிச்சிட்டு இப்பதான் வீட்டுக்கு வரான். என் புள்ள ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் பக்கத்து வீட்டு பையனை தான் கொஞ்சுவேன். இப்ப அவன் என்ன மம்மி, என் தங்கச்சியை சித்தின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். வாடா என் கண்ணு, என் பட்டு, என் மூக்கு, என் தங்கம், என் ஹனி. அம்மா, என்ன விட்டுடு, வேண்டாம். இவங்க அணிய தன் பையன் நினைச்சுக்கிட்டாங்க. போப்பட், நீ போய் அவங்களுக்கு உண்மையை சொல்லுமா. நான் போப்பட் கழுதல்ல. அவங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு நீயே பார்த்தல்ல. டேய் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது. ஒரு ஐடியா, இப்ப வந்துடுறேன். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஹேய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கவுண்டருக்கு போய் ஹனிங்கிற பேர் இருக்கிற பேசஞ்சரை பத்தி விசாரிச்சேன். அவங்க பையனோட பேரும் ஹனி தானா. அவங்களோட பையன் வர ஃப்ளைட் சாயந்தரம் தான் வருமா. ஒரே பேர் இருக்கிறதுனால தான் அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னு நீ நினைக்கிறியா? ஆமா, அப்படிதான் எனக்கும் தோணுது. அப்புறம் இங்க பாரு, இவன் தான் உண்மையான பையன். இவன் பேரும் ஹனி தான். அட என்ன பாது, உருவமும் பேரும் ஒரே மாதிரி இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு தன் பையனை பார்த்ததும் புளியம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. தனி அவங்க புள்ள இல்லங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் ரொம்பவே சங்கடப்படுவாங்க. ஆனா வருத்தம் இருக்கதான் செய்யும். ஆனா உண்மை எனக்கா தெரிஞ்சுதானே ஆகும். நீங்க பாருங்க, இவன் உங்க பையன் இல்ல, இவன் என்னோட அண்ணன். இப்படி என்கிட்ட நீ போய் சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? என் பையனே எனக்கு அடையாளம் காட்டுறீங்களா? உங்களை என்ன பண்ற பாரு. போலீஸ், போலீஸ். இங்க பாருங்க ஆண்டி, நாங்க சொல்றத கேளுங்க. நாங்க உங்களை கிண்டல் பண்ணோம், ஏப்ரல் ஃபூல் பண்ணோம். ஹனி, ஒரு நிமிஷம் இங்க வாயே. இவங்களோட உண்மையான பையன் இங்க வர்ற வரைக்கும் நீ அவங்க புள்ள மாதிரி ஆக்டிங் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க பையனோட முகத்தை பாக்குறதுக்கு ஓ முகம் மாதிரி தான் இருக்கு. சரி, நீங்க எல்லாம் சொல்றதுனால நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். என்ன கொடுமை இது. ஆனா நம்ம ஹனியும் தனியா விட முடியாது. அது நாங்களும் உங்க கூட வரலாமா? ஏன் வரணும்? நீங்க எல்லாம் யாரு? மம்மி, இவங்க 3 பேரும் எனக்கு ஃப்ளைட்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இவங்க 3 பேரும் நம்ம கூட வரட்டுமே ப்ளீஸ்? நீங்க எல்லாரும் என் பையனோட ஃப்ரெண்ட்ஸா? சரி சரி, வாங்க என் வீட்டுக்கு வாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அட, நீங்க 3 பேர் ஏன் லக்கேஜை தூக்குறீங்க? அட ஹனிகனா, நீ தான் பாடி பில்டிங் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கல்ல, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட லக்கேஜஸ் தூக்கிட்டு வா. ஆமா ஆண்டி, இவன் தான் எங்க பேக் எல்லாத்தையும் எடுத்து மேல வச்சான். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நிறைய உதவி செய்யறான். என்ன புரிஞ்சுதா?
அது ஓய்மா உள்ள போறதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்த சொல்லு. இத்தனை வருஷம் கழிச்சு இங்க வர உன் தங்கச்சிக்காக நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க? வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபாரின் மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாத்தீங்களா மாம்பழம்? ஆ, நீ எல்லாத்தையும் மறந்துட்ட ஹனி. உனக்கு தான் தங்கச்சியே இல்லையே, உனக்கு தம்பி மட்டும்தான் இருக்கான். சாரி புளியம்மா, இந்த மாம்பழத்தை தம்பிக்கு கொடுங்க. நான் எப்பயுமே ஜெண்டர் பார்க்க மாட்டேன். மேலோ ஃபீமேலோ எல்லாருக்கும் இந்த மாம்பழம் பிடிக்கும். ஆ, உனக்கு எந்த ஞாபகமுமே இல்லையா? உனக்கு தம்பி கூட இல்ல. ஆண்டி, இவன் அவனோட ட்ரைனிங்க மறந்திருக்க மாட்டான். என்ன புரிஞ்சுதா? இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து என் பையனோட ட்ரைனிங்க கண் கூட பார்க்க போறேன். உங்க பையன் பாடி பில்டிங்கை தவிர வேற என்னெல்லாம் ட்ரைனிங் பண்ணிருக்கான்னு சொல்லுங்க. கண்ணா, எனக்கு அந்த ட்ரைனிங்க காட்டேன். புல் வாஷ். புல்ல வாஷ் பண்ணணும். புல் வாஷ். Hey friends, புல்க்கு முன்னாடி போகணும்னா பேடும் ஹெல்மெட்டும் போட்டுட்டு போவாங்க. ஆனா பெருசு சோப்பும் பக்கெட்டும் கொண்டு போயிருக்கான். ஹனிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஆனா எப்படி? ஆண்டி, ஹனி எங்ககிட்ட பிளேன்ல சொன்னா புல்வாஷ் ட்ரைனிங் தனியா பண்ண மாட்டாங்களா, டீமா தான் பண்ணுவாங்களா. வாங்க வாங்க. என் பையனுக்கு எவ்வளவு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. நான் எப்ப புல்லுக்கு கீழே வந்தேன்? நீ புல்லுக்கு கீழே இல்ல, புல்லுக்கு கீழே இருக்கிற. ஜோர்தார் கேட்ச். இத தூக்கி வீசுறதுக்கு முன்னாடியே சொல்லணும். என்னம்மா குளிக்க வைக்கிறீங்க? உங்களை பாராட்டியே ஆகணும். ட்ரைனிங்க நல்லா தான் பண்ணிருக்க. அதனால அடுத்த ட்ரைனிங்க ஸ்கிப் பண்ணிரலாம். சரி, அடுத்தது பார்ட்டி பண்ற ட்ரைனிங் தேவையில்லாத ஒண்ணுதான். அத ஸ்கிப் பண்ணிடலாம். என்ன பார்ட்டி பண்ற ட்ரைனிங்கா? அதுக்கு அடுத்தது என்னன்னா கயர்ல நடக்கிற ட்ரைனிங். செஞ்சு காட்டு மகனே, எனக்கு இத நீ செஞ்சு காட்டு. முதல்ல சஸ்பென்ஸ் சொல்லுங்க. கயிறு எங்க இருக்கு? அதான் வாழ்க்கை நோக்கு மேல. இப்பவே சாயந்தரம் ஆயிடுச்சு, அதனால சீக்கிரம் வாங்க. இருட்டுறதுக்கு முன்னாடி வால்கேனோ மேல ஏறுறது ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டி, நான் டின்னருக்கு என்னோட சித்தி வீட்டுக்கு போயாகணும். இப்போதான் ஞாபகம் வந்துதா, நான் கிளம்புறேன். பன்னி எதுக்காக இப்படி பொய் சொல்லிட்டு போகணும்? அவனோட பெரிய தம்பியோட நிலைமைய பாக்குறதுக்கு அவன் விருப்பப்படல. சரி வா, நாம போய் ஹனிக்கு சப்போர்ட் பண்ணணும். நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சிறுசு? என்ன சொன்ன சிறுசா? அது வந்து ஆண்டி, ஃப்ரெண்ட்ஷிப்ல எங்க எல்லாருக்கும் ஹனி பெரிய தம்பி மாதிரி. அதனால தான். ஓ, அப்படியா? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பன்னி? ஹனியோட வாக்குக்கு ரெடி பண்றதுக்காக நான் இங்க வந்தேன்.
யாராவது தன்னோட பையனை இந்த மாதிரி ட்ரைனிங்க்கெல்லாம் அனுப்புவாங்களா? ஃபார்ம்ல இருக்கிற ஹென், குழந்தைங்களோட பேன், அப்புறம் ஹனியோட பேலன்ஸ் மேல சந்தேகமே வரக்கூடாது. ஹனியால எப்படி இப்படி பண்ண முடிஞ்சது? ஏன்னா அது நம்ம ஹனி இல்ல, அவன் தான் உண்மையான ஹனி. நான் அவங்க பையனை ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்காக தான் போயிருந்தேன். அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் வழுக்கின மாதிரி ஆக்டிங் பண்ணேன். அங்கதான் நான் அவங்க பையனை ஒளிச்சு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஹனியை நான் அங்கேயே மாத்திட்டேன். ஆண்டி, உங்க ஹனி நல்லாவே ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கான். ஆனா வால்கனோல சறுக்குற ட்ரைனிங் இன்னும் பாக்கி இருக்கு. அதையே இப்ப செஞ்சு காட்டுவான் என் பையன். தேங்க்யூ சிறுசு, என்ன லாவால இருந்து காப்பாத்திட்ட. நான் உனக்கு சாக்கோ லாவா கிஃப்ட் பண்ணுவேன். நிஜமாவா? காமெடிக்கு சொன்னேன். காமெடி பண்ணா கொஞ்சம் டென்ஷன் கம்மியாகும். வெளியில இருந்து யாரோ பெருசா சத்தம் கொடுக்குறாங்க. வாங்க போய் பாப்போம். அனி வா போலாம். உடஞ்சி போச்சு. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சாரி. அட, உங்களை மாதிரி ஆளுங்களால தான் எனக்கு பெரிய டென்ஷனா இருக்கு. அதனாலதான் வெளியே வரதில்ல. எங்களால உங்களுக்கு என்ன டென்ஷன் ஆயிடுச்சு? அது சரி, நீங்க யாரு? நான் யாருன்னா இன்னைய வரைக்கும் ட்ரெயின்ல ஏறதுக்கு பயப்படுவேன். ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்தா பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஞாபகம் வந்துருச்சு. இதத்தான் நான் மறந்தே போனேன். இதான் என் பிரச்சனையே. ஒரு வாட்டி மறந்துட்டேன்னா அது எனக்கு ஞாபகமே வராது. என்ன மறந்தீங்க? அடடா, மறந்துட்டேனே. அடடா, அவருக்கு தலையில அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ஞாபகம் போயிடுச்சு. அப்படியா? இப்ப ஞாபகம் வந்துருச்சு. நான் யார பார்க்க வந்தேன்னா ஹனி பண்ணி ஜோர்தர் போப்பட்டதான். ஹனி பண்ணி பப்பட் ஜோர்தாருங்கிறது நாங்க தான். அது என்னன்னா கொள்ளக்காரன் குரு சிங் என் அப்பாவி தம்பிய அநியாயமா அடைச்சு வச்சிருக்கான். கொள்ளக்கார குரூசிங்கா? அவன் பயங்கரமான ஆளாச்சே. எதுக்காக அவன் உங்க தம்பிய கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்கான்? அந்த கொள்ளக்கார குரு சிங் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி என் அப்பாவி தம்பிய கூட்டிட்டு போய் கில்லி அடி ஏமாத்தி எல்லா காசையும் புடுங்கிட்டான். அவனை கூட்டு வரலான்னு பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப பயம். என் அப்பாவி தம்பிய கில்லி ஆடுறதுக்காக அவனுடைய குகையில அடைச்சு வச்சிருக்கான். அவனை எப்படியாவது நான் காப்பாத்தி ஆகணும். அந்த கொள்ளைக்காரன் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். அத விடுங்க, அந்த கொள்ளக்காரனோட அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கா? நான் அட்ரஸ் மறக்காம இருக்கிறதுக்காக என்னுடைய பின்னாடி டாட்டூ எழுதி வச்சிருக்கேன், பாருங்க. ஆனா உன் பின்னாடி எந்த டாட்டூவும் இருக்கிற மாதிரி தெரியல. அதத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டாட்டூ எங்க அடிச்சேன்னு எனக்கு ஞாபகமே வரல. இதாச்சும் ஞாபகம் இருக்கா? உண்மையிலே உன் தம்பி காணாம தான் போனானா? ஆமா ஆமா, நல்லா ஞாபகம் இருக்கு. என்னுடைய தம்பிய நான் எப்படி மறக்க முடியும்? இதுதான் உன்னோட தம்பியா? ஆ, அப்படின்னா இவர் சொல்றது சரிதான். நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். இவரோட தம்பியை தேட போய் கடைசியில நம்ம ஞாபகமே போயிடும் போல இருக்க. வாங்க போலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவருக்கு உதவி பண்ணலாம். சரி வாங்க. போ போ. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் சொல்லுங்க. அடடா, மறந்துட்டேன்.
ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்ப பாப்கார்ன் செஞ்சிருக்கேன். நம்ம எல்லாரும் பிக்னிக்காக தானே இங்க வந்திருக்கோம். போச்சுடா. நாம எல்லாரும் உன் தம்பியை தேடி தான் இங்க வந்திருக்கோம். ஏன் தம்பியா? யாருமே எனக்கு தம்பி இருக்கிறதா சொல்லவே இல்லையே. உண்மையை நான் சொல்லணும்னா சின்ன வயசுல இருந்தே என் தம்பியை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்ப எனக்கு வர்ற கோவத்துக்கு தெர்மாமீட்டர்ல பாத்தீங்கன்னு வைங்களா 200 டிகிரிக்கு மேல இருக்கும். இவன் உண்மையிலே அந்த ஹனியோட அண்ணனா தான் இருப்பான். ஞாபகம் வந்துருச்சு. இங்க என் தம்பியை தான் நம்ம தேடி வந்திருக்கோம், அந்த கொள்ளக்கார கிட்ட இருந்து காப்பாத்த. ஆனா நீங்க எல்லாரும் கேம்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கும் தம்பி இருந்து தொலைஞ்சு போயிருந்தாதான் அந்த வேதனை என்னன்னு உங்களுக்கு புரியும். உன்னை போட்டு புரட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கான அட்ரஸ் சீக்கிரம் சொல்லு. அதோ அந்த இடம் தான், வாங்க போலாம். இந்த ஆத்த நம்ம எப்படி கடக்கிறது? ஆ? நம்ம எல்லாரும் எப்படியாவது அந்த பக்கத்துக்கு போய் ஆகணும். ஓ மறந்துட்டேன். நாம எல்லாரும் என்ன மலையேற வந்திருக்கோமா? ஆமா. ஆனா இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஞாபகம் வந்துருச்சு. இதான் அந்த குரு சிங்கோட இடம். இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதோ அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய குகை இருக்கு. எங்க இருப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸ், அந்த கொள்ளைக்காரனையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் காணோம். இப்ப குகை கிட்ட யாரையுமே காணோம். அவர் தம்பியை காப்பாத்தா இதான் டைம். பேத்துருவ பேத்து. மறந்து போயிட்டேன். என்ன சார் இதெல்லாம்? இவங்க கரெக்ட் டைம்க்கு எனக்கு பீஸா கொண்டு கொடுக்கவே இல்ல. இங்க பாருங்க, உங்க தம்பிய இவர்தான் இந்த இடத்துல அடைச்சு வச்சிருக்காரு. அதுவும் அந்த குகை கிட்ட. நம்ம இங்க பீட்சா வாங்க வரல, உங்க தம்பியை காப்பாத்த வந்திருக்கோம். ஆனா இங்க பாருங்க சந்தோஷ் அண்ணே, நீங்க என்கிட்ட இருந்து 500 சாக்லேட் வாங்குனீங்க. அதை எப்ப திரும்ப தர போறீங்க? ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. நாம இங்க என் தம்பியை காப்பாத்த தான் வந்திருக்கோம். இந்த 4 பேரையும் நான் இங்க அடைச்சு வைக்க போறேன். இந்த செய்தி நாளைக்கு எல்லா பத்திரிக்கையிலயும் ஃப்ரண்ட் பேஜ்ல வர போகுது. அண்ணே ஸ்மைல் பண்ணுங்க. நீங்க சீக்கிரமா இவங்கள புடிங்க. அண்ணே எழுந்துருங்க, ஸ்மைல் பண்ணுங்க. ஞாபகம் போயிடுச்சு. சாதாரணமா எல்லாரும் தக்காளியை கொண்டு தான் அடிப்பாங்க. இவங்க எதுக்காக வாழைப்பழத்தை போட்டு அடிக்கிறாங்க? காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல. இப்ப இந்த வாழைப்பழத்தை சாப்பிட வேண்டியதான். வாழைப்பழத்தை தோலை உரிச்சு தான் சாப்பிடணும். டேய், அவர் ஏற்கனவே தெளிவு. நீ வேற ஏன்டா இன்னும் குழப்பி விட்டுக்கிட்டு இருக்க? சாரி சிறுசு. நீங்க பாருங்க, வாழைப்பழத்தை உரிச்சு தான் சாப்பிடுவீங்க. நீங்க என்கிட்ட வாங்கின 500 சாக்லேட் இருக்குல்ல, அதை எப்போ எனக்கு திருப்பி கொடுப்பீங்க? ஞாபகம் வந்துருச்சு. 500 சாக்லேட்டா? நீ என் தம்பியை காப்பாத்த தானே வந்த?
அட இவன் கீழே விழுந்துட்டானே. வாங்க தம்பியை காப்பாத்தலாம். ஆனா இவங்களை இந்த மாதிரி விட்டுட்டு போகவே கூடாது. ஆமா வாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டு வருவோம். இருங்க, நானும் உங்க கூட வந்துடுறேன். க்ரோர் சிங், உன்னோட போட்டோ ஃப்ரண்ட் பேஜ்ல வரணும்னு நீ ரொம்ப ஆசைப்பட்டல. அண்ணா ப்ளீஸ் ஸ்மைல். சரி இதை விடுங்க. ஃப்ரண்ட் பேஜ்ல வரத பத்தி தானே சொல்றீங்க? பேப்பர்ல உன்னோட போட்டோவும் பேரும் வரணும்னா அவரோட தம்பியை நீ விட்டுரு. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. உன் போட்டோ பேப்பர்ல வருதோ இல்லையோ மத்தவங்க மனசுல கண்டிப்பா இருப்ப. இன்னும் புரியலையா? நல்லது பண்ணு, நல்லதே நடக்கும். நீ நல்ல விஷயம் பண்ணா மத்தவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சரி என்ன வெளியே விடுங்க. நான் இவனோட தம்பியை கண்டிப்பா கொடுத்துடுறேன். அண்ணா சூப்பர்ண்ணே. ஸ்மைல். மறந்து போச்சே. அட போபாஜி, நீங்க எப்போ வந்தீங்க? போபாஜி இல்லப்பா, அவர் உன்னுடைய தம்பி. எனக்கு தெரியும், நீ இதெல்லாம் சொல்லாத ராம்லால். திரும்பவும் மறந்து போயிட்டாரு. இங்க பாருங்க, என்னோட அந்த 500 சாக்லேட்டை எப்ப திருப்பி கொடுப்பீங்க? ஞாபகம் வந்துருச்சு. நீ சாக்லேட்டை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கல்ல, எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இவன் என்னுடைய தம்பி. நீங்க இவனை விட்டுட்டீங்க. இந்த நன்றியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். இது நானும் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அண்ணா ஒரு தடவை ஸ்மைல் பண்ணுங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். பை பை.